சிவாய நம திருச்சிற்றும் நற்றோணியாவது நமச்சிவாயவே பெற்றோரை நேசிப்போம் நல்லதே என்றாக்கும். வாழ்க வளத்துடன். பக்தியில் பல விதம் இருக்குங்க. நம்ம எந்த விதத்தில் இருக்கோம், எந்த நிலையில் இருக்கும், எப்படி இருக்குன்றது இறைவன் தீர்மானிக்கிறதுலங்க. நம்ம தான் தீர்மானித்து செயல்படணுங்க. நல்ல நிலைக்கு போகிறதுக்கு. தவறு செய்துட்டமேனு ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணுறவங்களும் இருக்காங்க. தவறே இனி செய்யக்கூடாதுன்னு நினச்சிட்டு இறை வழிபாடு செய்கிறவங்களும் இருக்காங்க. இந்த தவறை செய்துக்கிட்டே இருப்பேன், அதை நீ மன்னிச்சிடு இறைவா அப்படின்னும் இறை வழிபாட்டுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க நிறைய பேர். இதில் நம்ம எந்த நிலையில் இருக்கணும் புரிஞ்சு செயல்பட்டால் போதுங்க. இறைவன் எதை ஏற்றுப்பாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் சிறப்பாக இருக்குங்க. தவறு செய்து மன்னிப்பை கேட்குறது தவறில்லை. தவறை செய்துட்டுமேன்னு மன வருத்தத்தோடு இறைவனை நாடி வர்றதும் தவறில்லை. நான் தவறு எப்பவுமே செய்துகிட்டே இருப்பேன், தவறிலேயே தான் விழுந்துட்டுருப்பேன், தவறு பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், இறைவான்னு பக்தியில் வர்றது எந்த அளவுக்கு நல்லதாக இருக்குன்னு எல்லாம் யோசித்தா சரியாக இருக்குங்க. நிறைய பேர் மாயையில் தவறை செய்துக்கிட்டு உருண்டுக்கிட்டு பக்தியில் போகிறது சிறப்பு இல்லைங்க. இறைவன் நம்மக்கிட்டேருந்து என்ன விரும்புகிறாருன்னு பார்க்கும்போது நிதர்சனமான நிராயுத பாணியாக இறைவன்கிட்ட சரணாகதி அடையிறதான் இறைவன் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறாரே தவிர போலித்தனமான பக்தியோ அந்த குற்ற உணர்வோடு நம்ம இறை வழிபாடு செய்கிறது இறைவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கணும் புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பக்தியை செலுத்தும் போது நம்மளும் நம்மளோட சந்ததிகளும் எல்லாம் சுபிட்சமாக இருக்கும். புரிஞ்சு செயல்பட்டால் நல்லா இருக்குங்க. என்ன மழகானால் எல்லா மழகாவும் உங்கள் சக்தி திருநீலகண்டம். வாழ்க வளத்துடன்.